இப்பொழுது விழாவின் துவக்க உரையாக அபிராமி ராமநாதன் அவர்களை பேச வருமாறு போட வைக்கிறோம். மேடை வீட்டிற்கும் என் அருமை நண்பர்களே, வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு மதம் உண்டு, கிறிஸ்துவ மதம், இந்து மதம், அந்த மாதிரி. எனக்கு அடிக்கடி இந்த மதத்தில் மாட்டிக்கிறேன், இது பேர் தாமதம்னு பேர். அதாவது இந்த சின்ன படங்களை வச்சு தான் இன்னைக்கு தேதியில் திரையரங்குகள்லாம் நம்பியிருக்கோம். பெரிய படங்க வருஷம் பூரா எங்களுக்கு ஃபீட் பண்ண முடியாது. சின்ன படங்களை பொறுத்த தான் எங்களை காப்பாற்றுது. இப்போ அதனால இந்த படமும் நல்ல படமாக, பெரிய படமாக அமைய வேண்டும், அமையும். ஏன்னா இன்னைக்கு ஆடி அமாவாசைன்னு சொன்னேன், ரொம்ப நல்ல நாடு. அதுவும் டைட்டில்லாம் பிரமாதமாக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மேடையில் உட்காந்துருக்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. அதாவது நல்லவங்க வாழ்த்துறது இருக்கு பாருங்க. தான் எப்படி மற்றவன் எப்படி தன்னை வாழ்த்தோன்னு நினைக்கிறானோ அப்படி மற்றவனை வாழ்த்துறவன் தான் நல்லவன். அப்படிப்பட்டவங்க தான் மேடையில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வாழ்த்துறதுனாலையும் இந்த படம் திறமையாக எடுக்கப்பட்டிருக்கனாலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுது அறுதியிட்டு உறுதி சொல்லலாம், இது ஒரு கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படத்துக்குரிய அத்தனை இலக்கணங்களையும் ஒருங்கே கூட்டுக்கலையாக, அதுவும் சுந்தர கலையாக படைத்திருக்கிறார் இயக்குனர் அவர்கள். காலை வணக்கம். வேட்டையாடு இந்த படத்தின் இன்விடேஷனில் தெரியுது, நல்ல ஒரு பக்க கமர்ஷியல் படம். அதில் இந்த ஹீரோ வச்சு பார்க்கும்போது மிச்சம் அத்தனை பேருமே நல்ல பெரிய ஆர்டிஸ்டை போட்டு மிக பிரம்மாண்டமான செயல் பண்ணியிருக்காரு இந்த படம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமாவை நேசித்து சின்சியராக பண்ணுறவங்களுக்கு சினிமா கைவிட்டதே கிடையாது. ஸோ படத்தில் நடித்த அனைவருக்கும், படத்தில் பணியாற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் படம் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலை உலக பிரம்மா அவர்களுக்கு, என்னை போன்ற புரட்சி இயக்குனர், யதார்த்த இயக்குனர் அவர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சௌந்தர்யம் பிக்சர்ஸ் வேட்டையாடு திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை இதில் பதிவு செய்திருக்கும். பாண்டியராஜன் சார், ரோஜா, மனோபாலா சார், மிக எண்ணற்ற நடிகர்களை போட்டு விடியல் ராஜ் தயாரிப்பு. அவர் ஒரு கதாநாயகனும், இதில் அறிமுக நாயகனும், ஹரி என்ற கதாநாயகனும் ரெண்டு பேருமே போட்டி போட்டு வித்தியாசம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்கள் மத்தியில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். தயவுசெய்து சொல்கிறேன், ப்ரொடியூசர் நிறைய பேர் வளரணும், நிறைய பேர் வாழணும். அதனால தான் எங்களை போல இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்து அவங்க மேலே வர முடியும். அதனால் அனைவரும் சிடியில் படம் பார்க்காம தேட்டரில் போய் படம் பார்த்து எங்கள் ப்ரொடியூசர்களுக்கும் என்னை போல இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு அளிக்க உங்களை மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். புதிய இயக்குனர், புதிய தயாரிப்பாளர், புதிய நடிகர்கள், அந்த புது டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படம்லாம் ஓடணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். படத்தோட சாங்ஸ் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நேட்டிவிட்டி கலந்துருந்துச்சு. இந்த சின்ன படம் பெரிய படம்ன்றது என்னால் இப்போ சொல்ல முடியாதுங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியாது. பட் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், தமிழ் ஆடியன்ஸ் எப்பவுமே ஒரு புது படத்துக்கும் புது டீமுக்கும் கண்டிப்பாக நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மிருகம்ன்ற ஒரு படம், அது சும்மா ஒரு படமா பார்க்காம அதை வெயிட்டை குறைச்சதும், அந்த வெயில்ல செருப்பெல்லாம் நடந்து போதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி நல்ல சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.